வணக்கம். பூலோக கைலாசம் என்று போற்றப்படும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் தை தெப்ப உற்சவம். தெப்ப மண்டபத்தில் ஒருபுறம் விநாயகர், மறுபுறம் முருகன் வள்ளி தெய்வானையுடன் ராமதீர்த்த குளத்தில் அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி படித்துறையில் நடைபெறுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் தை மாதத்தில் நடைபெறும் தெப்பத் திருவிழா மிகவும் சிறப்பானது. ராமதீர்த்த குளத்தில் நடைபெறும் இந்த திருவிழா இதில் பஞ்சமூர்த்திகள் தெப்பத்தில் உலா வருவார்கள். சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பின்பு தெப்பத்தை சுற்றி வந்து வடபுறத்தில் உள்ள ராமதீர்த்த குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தை தெப்பத்தில் எழுந்தருளினர். தெப்பம் சுற்றி வலம் வந்தபொழுது கரையில் காத்திருந்த திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பஞ்சபூத தலங்களில் நீர் தலமாக விளங்குவது திருவானைக்காவல். இந்த தலம் தீர்த்தத்துக்கு பிரதானமான கோயில். இந்த தல இறைவனை வழிபடுபவர்களுக்கு ஜம்புகேஸ்வரரும் அகிலாண்டேஸ்வரி அன்னையும் பக்தர்கள் அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்து எல்லா கஷ்டங்களையும் விலக்கி வாழ்வில் நல்லதே நடக்கும் என்பது நம்பிக்கை. கோயிலில் உள்ள சூரிய தீர்த்தம் 4ஆம் திருச்சுற்றில் தென்மேற்கு மூலையில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எதிரில் உள்ள தெப்பக்குளம். இதில் ஆடிப்பூரத்தில் தெப்பத் திருவிழா நடக்கும். உலகம் உய்யும் பொருட்டு இறைவி சிவபெருமானே தனக்கு குருவாக வந்து ஞான உபதேசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். சக்தி இந்த வெண்ணாவல் வனத்தில் காவிரியின் நீரையே சிவலிங்கமாக தன் கரங்களால் திரட்டி வழிபாடு செய்தார். அவர் தம் பூஜைக்கு மகிழ்ந்த இறைவன் குருவாக வந்து இறைவிக்கு உபதேசித்து அருளினார். இதன் காரணமாக இத்தலம் ஞானச்சேத்திரம், ஞான பூமி என்று அழைக்கப்படுகிறது. இறைவியின் தொடரும் வழிபாட்டை குறிக்கும் வண்ணம் தினமும் உச்சிகால பூஜையில் இறைவி வேடமணிந்து வந்து புஜகர் வழிபாடு செய்கிறார். இறைவனும் இறைவியும் இத்தலத்தில் குரு சிஷ்ய பாவத்தில் இருப்பதால் இத்தலத்தில் இறைவன் இறைவிக்கு திருக்கல்யாண விழா செய்வதில்லை. இறைவி நீரால் சிவலிங்கம் செய்ததால் இந்த தலம் இறைவர் அப்புலிங்கம் ஆனார். அப்பு என்றால் நீர். இதனால் இத்தலம் பஞ்சபூத தலங்களில் அப்பு தலமாக வணங்கப்படுகிறது. சோழ மன்னன் ஒருவன் தன் தேவி அணிந்திருந்த அழகிய முத்து மாலை ஒன்றை இறைவனுக்கு அளிக்க வேண்டும் என்று விரும்பினான். அரசனும் தேவியும் காவிரியில் குளிக்கும் பொழுது முத்துமாலை தண்ணீரில் காணாமல் போய்விட்டது. காவிரி நீரிலேயே நின்று ஆனைக்கா அண்ணலை வேண்டி, இறைவா, உனக்காக எண்ணிய மாலை ஏற்றி கொண்டருள்க என்று மனமுருக வேண்டினார். அவர்கள் இருவரும் ஜம்புகேஸ்வரரை தரிசனம் செய்ய சென்றபொழுது திருமஞ்சன குடத்திலிருந்து முத்துமாலை இறைவன் திருமேனி மேல் விழுந்தது. மன்னன் மிகுந்த ஆனந்தத்துடன் வணங்கினார். தெப்ப உற்சவம் தொடங்கிவிட்டது. இந்த தெப்பத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், சண்டிகேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். தை பூசத்தை ஒட்டி நடைபெறும் இந்த விழா தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரியுடன் சிறப்பிக்கப்படும். தை மாதத்தில் நடைபெறும் தெப்ப உற்சவம் பொதுவாக தை மாதத்தில் வரும் தை பூசத்தன்றே முக்கியமாக அமைகிறது. இக்கோயிலில் சிவபெருமான் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாகவும், அம்மனின் 51வது சக்தி பீடங்களில் ஞான சக்தி பீடமாகவும் போற்றப்படுகிறது. இத்திருக்கோவிலின் 5ஆம் சுற்று மதிலை கட்ட ஒரு சித்தர் வந்து திருநீற்றையே வேலை செய்பவர்களுக்கு கூலியாக வழங்கினார். கூலி பெற்றவர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது
அவர்கள் செய்த உழைப்புக்கு ஏற்ப பணமாக மாறி வந்தது. இவ்வாறு திருநீற்றையே கூலியாக கொடுத்து கட்டிய பிரகாரம் என்பதால் 5ஆம் திருச்சுற்று மதிலுக்கு திருநீற்றான் மதில் என்று பெயர். காவல் ஜம்புகேஸ்வரரை தரிசிப்பதற்காகவே திருவரங்கத்தில் அரங்கநாதர் எழுந்தருளி இருப்பதாகவும், இவ்விடத்தில் உள்ள ஒரு தோப்பில் பெருமாள் புறப்பட்டு வந்து தங்கியிருந்து அன்று இரவு சிறப்பு அலங்காரத்துடன் திரும்புவது வழக்கமாம். தெப்பம் 2 முறை வலம் வந்தவுடன் வைய மண்டபத்தில் தீபாராதனை நடைபெற்று, பின்பு 3வது முறை சுற்றி வலம் வந்து, பின்பு அங்கிருந்து சுவாமியும் அம்மனும் புறப்பட்டு மூலஸ்தானம் சென்றார். கட்டலாம் உண்டு அவங்களாம் செய்யறதுலாம் வைத்தியம் வண்டிக்கு 10 ஆகும். ஐயா போயிட்டு வரேங்க.